விவசாயிகள் மீது மீண்டும் ட்ரோன்கள் மூலம் கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டதால் ஹரியானா ஷம்பு எல்லை பகுதியில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. அந்த காட்சியை தற்போது பார்க்கலாம். ਅਸੀਂ ਕੀ ਚਾਹੁੰਦੇ ਹਾਂ ਅੱਜ ਅਸੀਂ ਚਾਹੁੰਦੇ ਹਾਂ ਕਿ ਸਾਡੀਆਂ ਫਸਲਾਂ ਦਾ ਗਰੰਟੀ ਕਾਨੂੰਨ ਬਣਾਇਆ ਜਾਏ। ਸਵਾਮੀ ਨਾਥਨ ਕਮਿਸ਼ਨ ਰਿਪੋਰਟ ਅਨੁਸਾਰ ਫਸਲਾਂ ਦੇ ਭਾਅ ਦਿੱਤੇ ਜਾਣ। ਮੁਕੰਮਲ ਤੌਰ ਤੇ ਉੱਤੇ ਕਿਸਾਨ ਮਜ਼ਦੂਰਾਂ ਦਾ ਕਰਜ਼ਾ ਮਾਫ ਕੀਤਾ ਜਾਵੇ। ਜਿਹੜੇ ਸਾਡੇ ਮਜ਼ਦੂਰ ਭਰਾ ਆ ਨਰੇਗਾ ਦੀਆਂ ਦਿਹਾੜੀਆਂ ਲਾਉਂਦੇ ਆ ਉਹ ਜੋ ਦੇ ਤੋਂ ਸੋਚੇ ਕੀਤੀ ਜਾਵੇ। ਜਿਹੜਾ ਅਗਲੀ ਸੋਚ लागू करना चाहता है ਜਿਹੜਾ ਅਗਲੀ ਸੋਚ ਦੇ ਅਸੀਂ ਰੱਦ ਕਰਵਾਉਣਾ ਚਾਹੁੰਦੇ ਹਾਂ। ਤੁਹਾਡੇ ਸਾਹਮਣੇ ਸਾਰੇ ਸੱਚੇ ਵੀਰਾਂ ਨੂੰ ਬੇਨਤੀ ਹੈ, ਗੋਲੀਆਂ ਗਿਰੀਆਂ ਕਰੋ ਗੋਲੀਆਂ। இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ராஜா. போராட்டம் காரணமாக பாதுகாப்பு எவ்வாறு உள்ளது? மேலும் விவசாயிகளின் கோரிக்கைகளை பதிவு செய்யுங்கள். வணக்கம். மத்திய அரசை கண்டித்து டெல்லி செலவு முழக்கத்துடன் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று 4 கட்ட பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தது. காலை விவசாயிகள் பஞ்சாப், ஹரியானாவுக்கு உட்பட்ட இந்த ஷம்பு எல்லை பகுதியில் முன்னெடுத்து செல்லும் பொழுது ஹரியானா போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி அவர்களை அந்த போராட்டக்காரர்களை கலைத்தார்கள். அதே போல் ட்ரோன்களை பயன்படுத்தி கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டிருந்தது. அந்த பரபரப்பான காட்சிகள் தான் காலையில் பார்த்தோம். மீண்டும் தற்போது விவசாயிகள் முன்னெடுத்து செல்லும் பொழுது 2வது முறையாகவும் கண்ணீர் புகை வீசப்பட்டு போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கலைத்திருக்கிறார்கள். இங்கே சிலருக்கு காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதனால் பஞ்சாப் மாநில அரசு அங்கே ஆம்புலன்ஸ் சேவை அதாவது நிறைய ஆம்புலன்ஸ் சேவைகளை அங்கு அனுப்ப முடிவு செய்திருக்கிறது. அந்த பஞ்சாப் ஹரியானா எல்லை பகுதியிலும் அதே போல் அங்க எல்லை பகுதி ஒட்டி உள்ள மருத்துவமனைகள் எல்லாருமே உஷார் நிலையில் இருக்க வேண்டும். அதிக அளவில் காயப்படுத்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு தேவையான சில மருந்து உபகரண ஏற்பாடுகளும் பஞ்சாப் அரசு செய்யக்கூடும் எனவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அங்கே ஒரே பதட்டமான நிலைமை தான் காணப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.